டிசம்பர் 12 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீராவுடைய ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு வள்ளியம்மா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளியம்மா அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீரா, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை கூட நீ தூக்கி போடாமல் இருக்கிறல்ல, அதனால் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப பிடிக்கும் போலன்னு நினச்சி அந்த கிழிஞ்ச இடம் வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டிருக்கிற, உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. வள்ளியம்மா உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த சேட்டு வர்றாங்க. உங்கள் அண்ணன் தான் என்னைய அனுப்பி வச்சாங்க. இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கிற 2 மருமங்களுக்குமே நகை எடுத்து கொடுக்கணுமா, அதனால வந்திருக்கிற புது டிசைன் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து காட்ட சொன்னாங்க, பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வள்ளியும் வீராவும் அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நகையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நகையுமே அவ்வளோ சந்தோஷமாக வள்ளி வீராவுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அம்மா, இந்த நகையை பாருங்க, உங்கள் மருமகளுக்கு நல்லா இருக்கும். மருமகளா? வீரா என்னோட மருமகள்லாம் சொல்லாதீங்க. என் மகளுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் கார்த்தியும் உட்காந்துட்டு வீரா இது உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எல்லா டிசைனையுமே வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கண்மணி மாடியில் இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. அண்ணி, உங்களுக்காக வந்து அப்பா நகை அனுப்பியிருக்கிறாங்க, வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்மணியும் வந்துட்டு எனக்கு இதிலலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வள்ளி கட்டாயப்படுத்துனதுனால உட்காந்து ஒவ்வொரு நகையை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு சிம்பிளாக காட்டுங்க அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு, அண்ணி நீங்கள் சிம்பிளெல்லாம் எடுக்க வேண்டாம், பெருசாகவே எடுத்துக்கங்க, பணத்தை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதையே ஒரு காரணமாக வச்சுட்டு கண்மணி அங்கேருந்து கிளம்பி போய் ஒரு பக்கம் நின்றுகிட்டு யோசிக்கிறாங்க, இதை வச்சு நம்ம என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ராகவன் மாடியில் இருந்து இறங்கி வர்றாங்க. வள்ளியம்மா, வள்ளியம்மா, எதுக்காக நீங்கள் இவ்வளோ நகையை அள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, பொண்ணுங்க வந்து நகையெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது, கிடைக்கும்போது எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சேட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன வீரா, நீ மட்டும் நகையை செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற, கண்மணி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தாண்டா அண்ணி அங்கே போனாங்க, போய் என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. அதையும் கேட்டுட்டு ராகவா கண்மணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. உடனே கண்மணி அழுகிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உன் தம்பி வந்துட்டு என்னைய எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாருன்னு தெரியுமா, நாங்கள் நகை வாங்குறதுக்கு கூட வக்கு இல்லாதவங்களாம், கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இதை இப்போ நீங்கள் கேட்டால் கூட யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் உன் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஏதோ காரணம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவனை நான் ஏற்கனவே மரியாதை கொடுத்து பேச சொல்லியிருக்கிறேன், இன்னும் அவன் திருந்தலையா, முதல்ல வா அவனை போய் நான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு வேகமாக வர்றாங்க. அதுக்குள்ளே சேட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வா கண்மணி, உனக்கும் 2 3 டிசைன் எடுத்து வச்சிருக்கிறான் பாரு, அவருக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் கார்த்தி, உனக்கு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன், அவள் என்னோட ஒய்ஃபு, என்னோட பாதி, எனக்கு கொடுக்குற மரியாதையை அவளுக்கு கொடுங்கன்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம கண்மணியை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. டே ராகவா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நானும் வீரா எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம், கார்த்தி அந்த மாதிரி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. போத அத்தை, உனக்கு எல்லாருமே ஒன்று தானே, எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, எதையுமே தீர விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க, கார்த்தி இங்கே தான் இருந்தார், அவர் எதுவுமே தப்பாக எதுவுமே சொல்லவே கிடையாது, அதுவும் கண்மணியை தப்பாக சொல்லவே இல்லை, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அங்கே மாறன் வர்றாங்க. டேய் ராகவா, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையே வந்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். பாரா ராகவா, நான் எதுவுமே பேசலை அண்ணியை பற்றி, அன்னைக்கு பிரச்சனைக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், இன்னைக்கு ஏதோ கதை கட்டி 1க்கு 2 மூட்டி கொடுத்து இப்போ இவன் வந்து என்னைக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி.